அதிமுக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும். அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரிதான் அது. எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்க கூட்டணி. ஆனா என்டிஏவுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாகி கொண்டிருக்கிறது, விரிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மேபி பிப்ரவரி எண்ட் வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிட போகிறார்கள் நமக்கு வந்த தகவல். அதே போல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தேர்தல் தேதி மார்ச் 10க்குள்ள தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண போறாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கட்டாயம் தேர்தல் நிச்சயம் வர இருக்கிறது. கெட் ரெடி ஃபார் எலெக்ஷன் எனி டைம். அந்த அறிவிப்புகள் வரும். அதற்கு முன்னாடி நிச்சயம் நீங்க விரும்பிய ஒரு கூட்டணியை இதே தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து உங்கள் அனைவரையும் அழைத்து நிச்சயமாக நாம் மிக பிரம்மாண்டமாக அதை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தேமுதிக யாரோட கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. இந்த சூழலில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. தேமுதிகவோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்துட்டோம். ஆனால் இப்போது நாங்கள் அதில் எதுவுமே செய்யலை, நாங்கள் அப்படியே விலகி நிற்கிறோம். பாஜக தான் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்குது. குறிப்பாக எல் முருகன் அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை திண்டுக்கல் சீனிவாசன் பத்திரிகையாளர்கள்ட்ட தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனதில் உடன்பாடு ஏற்படலை. இங்கே இருக்கிற சில கட்சிகள் ஒன்றிய அமைச்சர் பதவியெல்லாம் கேட்குறாங்க, அதையெல்லாம் நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த கூடுதலான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பல கேள்விகள் எழுந்து நிற்குது. அதாவது அதிமுகவால் பேச முடியாத விஷயங்களை இப்போ பாஜக பேசிகிட்டு இருக்குதா? கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அதிமுக கையில் இருந்து விட்டு விலகி அது பாஜக கைக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து நிற்குது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை குழுவை விரைந்து அமைக்க சொல்லி அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலையும் சில சலசலப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் அதை 2 கூட்டணியிலுமே, திமுக கூட்டணியிலும் சரி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணியிலும் சரி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் யாருடைய கை ஓங்கி நிற்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர்கள் ஐயநாதன், அதே போல் பொன் வில்சன், இவர்களோடு பத்திரிகையாளர்கள் ஜென்ராம், அதே போல் எழிலரசன், இன்னும் சற்று நேரத்தில் சுமந்த் சி ராமன் அரசியல் விமர்சகர் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். ஐயநாதன்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது தேமுதிகவோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத பாஜக நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனே சொல்கிறார் இல்லையா? இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கணும் அப்படின்றத அமித்ஷா விரும்புகிறது அவங்களுடைய அந்த மூலேருந்து தெரியுது. டிடிவி தினகரனை எல்லாம் கொண்டு வந்தது. திமுகவை எதிர்த்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். எனவே அந்த திட்டத்துக்கு எந்த ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் வெளியில் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க.
தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாக்கெட்ஸ்லாம் அவங்க வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வாக்கு சக்தி உள்ள ஒரு கட்சி தான். எனவே அந்த கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு டிமாண்டை பொறுத்து தான் அதை வந்துட்டு செய்ய முடியும். இவங்களுடைய டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, 15 தொகுதி 20 தொகுதி கேட்டாங்க அப்படின்னோம்னா அது சாத்தியப்படாது. ஸோ ஒரு 5 தொகுதி 6 தொகுதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இது பண்ணாங்க அப்படின்னோம்னா சரிதான். அதோட வந்துட்டு மாநிலங்களவை அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்துட்டு ஒரு ப்ரீ கண்டிஷனாகவே வைக்கிறாங்க. அவங்க யாரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாலும் திமுகவோடையும் சரி அஇஅதிமுகவும் சரி தேமுதிக அதை வந்துட்டு செய்கிறாங்க. அது அந்த கட்சியை வந்துட்டு ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு நம்ம யாரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு அநேகமாக அவங்க வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் தான் இணைவாங்க, அதற்கான சாத்தியக்கூறு தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. இல்லை, இந்த டிமாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? டிமாண்ட் அப்படின்றதுங்க அவங்களுடைய ஒரு 2 பேருடைய அசஸ்மெண்ட்டை பொறுத்தோம். இப்போ தேமுதிக என்ன சொல்லுவோம், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், அப்புறம் கள்ளக்குறிச்சி, சேலம், இந்த பெல்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு தேமுதிக. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர், சாத்தூர் அந்த மாதிரி பகுதிகளில் அவங்களுக்கு அந்த செல்வாக்குள்ள அந்த இடம் தான். இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 சீட்டுக்கு அவங்க கூட இருக்கிறதுனால வெற்றி தோல்வி கிடைக்கும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துட்டு மற்ற சீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. சரி. ஆனால் அதுவே அவங்களே 10 சீட்டை கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது இங்கே இடிக்குதில்ல. நிறைய கட்சி இப்போ 2 கூட்டணியுமே நீங்கள் எடுத்துக்கங்க, நிறைய பேர் அகாமடேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியது தான் வந்துட்டு பெரிய கட்சிகளான அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி பொதுவாகவே. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க கேட்குறத வந்துட்டு அவங்களால கொடுக்க முடியாது, அவ்வளோ சீட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய கட்சியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னம்னா ஒரு தீர்மானமாக வந்துட்டு 160 தொகுதிக்கு குறையாமல் போட்டியிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் 180 இருந்தார், இப்போ 160 தொகுதியிலையாவது அவர் வந்துட்டு போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 160 தொகுதியில் போட்டியிட்டால் தான் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஒரு தனித்த பெரும்பான்மை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும். அதைத்தான் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களும் நம்புவாங்க, நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும், உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு 143 நின்று 134 ஜெயிச்சாங்களா 2001, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இவர் எதிர்பார்க்கல. அதனால் இவர் அதிகமான இடங்களை வந்துட்டு இவர் போட்டியிடணும்னு நினைக்கிறார். இது ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைமையும் அதே தான். 160 170 தொகுதியில் அவங்க போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உட்பட்டு தான் வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த தொகுதி பங்கீட்டை வந்துட்டு செய்வாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு. நம்ம அதை அடுத்தடுத்து பேசுவோம். பொன் வில்சன்ட்ட கேட்கணும், அதிமுக கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கணும், யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை பாஜக கிட்டே கொடுத்தாச்சா? இல்லை, அந்த முழு அதிகாரமும் அதிமுக கிட்ட எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. அப்போ ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி சொல்கிறாரு? ஆமாம், அதாவது கூட்டணின்றது இப்போ புதுசாக உருவானது. இது ஏற்கனவே என்டிஏ கூட்டணி ஒன்று இருந்துச்சு, அதிமுக கூட்டணி ஒன்று இருந்துச்சு. என்டிஏன்னா பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு. இப்போ இந்த 2 கூட்டணியும் ஒன்றாக சேர்ந்து அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி, இதை தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா, ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் சில கட்சிகள் இருந்தது, அது வெளியே போய் மறுபடியும் வந்தது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் சில கட்சிகள் இருந்தது, அது வெளியே போய் மறுபடியும் வருது. அப்போ யாருக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடக்கூடிய வழி இருக்குது. இப்போ டிடிவி வந்து என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்தி, ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலை பெற்ற பிறகு தான் நான் உள்ளே வர முடிஞ்சது, அவருடைய ஒப்புதல் பெற்று தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்டிஏல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர் என்ன செய்கிறாரு, அதிமுக கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக தெரிஞ்சு பாமக ஒன்று தான், அதாவது அன்புமணி பாமக ஒன்று தான் நேரடியாக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள்ள உள்ள வந்த கட்சி. இல்லை, ஒன்று தான் சொல்ல, ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் ஒன்று தான் இருந்துச்சு. அன்புமணி அதிமுக கூட்டணியில் இல்லை, என்டிஏ கூட்டணியில் இருந்தார். அப்போ என்டிஏ கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்தணும், கிடையாது. அப்போ அதிமுக கிட்ட நடத்தினார்ல, அப்போ அங்கே பிஜேபி பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. என்னன்னா, இங்கே ஓரளவுக்கு சுதந்திரம் இருக்குது, இன்னொரு பக்கம் புதிதாக உருவாகிற கூட்டணி. சீனிவாசன் சொல்றாரு இல்லையா, நாங்கள் வந்து பாஜக கிட்டேயே பேச சொல்லிட்டோம், முருகன் கிட்டேயே பேச சொல்லிட்டோம், அவர் தான் தேமுதிக கூட பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசிட்டாரு இல்லையா? அதுதான் சொல்றேன். அதாவது இவங்க விருப்பத்துக்கு மாறா பேச சொல்ல. இன்னைக்கு என்ன விஷயம்னா, நிறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தையோட அம்சங்கள் எல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஸ்டைல் ஆஃப் நெகோசியேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்கெனிங் பாயிண்ட்ஸே மாறி போச்சு. இப்போ தொகுதிகளின் எண்ணிக்கை கேட்குறது மட்டும் கிடையாது, இப்போது அடுத்த ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு,
சிறிய கட்சிகள்னாலும் மாநில கட்சிகள்னாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னாலும் சரி, இல்லை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னாலும் சரி, ஆட்சியில் பங்குன்ற ஒரு ட்ரெண்டு இப்போ வந்துருச்சு. அது எல்லா பக்கமும். அது வந்து ஒரு காரணம் இருக்கலாம். என்னென்னா, திமுக ஒரு கணிசமான காலங்களில் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்ததால் சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியதால், அப்போது அந்த சூழ்நிலை வரும்பொழுது நம்மளும் அதை கேட்கணும், அந்த எண்ணம் வந்து நிறைய கட்சிகளுக்கு இப்போ வந்துருச்சு. ரெண்டு பக்கம், திமுக கூட்டணிலாம் சரி, அதிமுக கூட்டணிலாம் சரி. அடுத்தது இன்னொரு ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, கூடயே சேர்த்து ஒரு ராஜ்யசபாவை கேட்கணும், மாநிலவை கேட்கணும். இந்த ஒரு ட்ரெண்டும் இப்போ கொஞ்சம் காலமாக ட்ரெண்ட் இருக்கட்டும் சார் ஒரு பக்கம். எனக்கு என்ன சந்தேகம்னா, தேமுதிகவை டீல் பண்ற அளவு கூட அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியா இல்லையா அப்படிங்கிறது தான். அப்படி கிடையாது. கூடவே 8 வருஷம் இருந்த காங்கிரஸை டீல் பண்ற அளவுக்கு பலவீனமான கட்சியா திமுக இருக்குதா? பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க பண்றாங்க? இன்னைக்கு கூட அந்த 5 பேரும் சேர்ந்து டெல்லியில் எந்த அளவுக்கு, அதாவது எங்களுக்கு இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது, மன வலியை கொடுக்குது எங்களுக்கு, நாங்கள் 70 நாளாக காத்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் கூட ஏன் அவங்க கூட அமைக்கல எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் 5 பேர் சேர்ந்து அங்கலாய்க்கிற நிலைமை, புலம்புற நிலைமை தானே இன்னைக்கு இருக்குது. அந்த சூழ்நிலை தானே அங்கேயும் இருக்குது. அதை பார்த்தோம்ல. அது ஒரு மாறிக்கிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, அம்சங்கள், அதாவது பேச்சுவார்த்தைக்குரிய அம்சங்கள் வந்து அதிகமாயிருச்சு. அதை திமுகவும் பெருசா செய்ய முடியாது, அதிமுகவும் பெருசா செய்ய முடியாது. இப்ப நம்ம ஐயனார் சொன்ன மாதிரி 160ல இருந்து 180 தொகுதி இவங்க கண்டிப்பா நிக்கணும்ன்ற எண்ணத்துல இவங்க 2 பேரும் பண்ணவே மாட்டாங்க. அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பிரதான கட்சிகள் இவங்க 2 பேரும் அதில் மாற மாட்டாங்க. அப்படின்ட்டு தான் அந்த வலிமை, பார்கெயின் கெப்பாசிட்டியை எப்படி அவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அவங்க பார்க்குறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. அடுத்தது இன்னொரு முக்கியமான அம்சம் மட்டும் இல்லை, அதை நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஜெட்ராம் சாரோட பார்வை கேட்டு வந்துடுற ட்ரெண்டு மாறி போச்சுங்க இப்போ. அதனால தான் வந்து இப்போ தேமுதிக கிட்ட வந்து பாஜகவை பேச சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பொன்வில்சன் வைக்கக்கூடிய பார்வை. பாஜக கிட்ட பேசுறது, அதாவது பாஜக கூட தேமுதிகவை பேசுங்கன்னு சொல்லி வந்து அதிமுகவே சொல்லிடுச்சு அப்படிங்கிறத திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு இல்லையா? இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அப்போ இல்லை, அவங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகள் இருந்ததுன்னா அவங்களால சொல்ல முடியும், அல்லது அதை பற்றி பேச முடியும். அவங்க அதிகாரத்தை தாண்டிய, அதாவது ட்ரெண்டு மாறினதில் தொகுதி எண்ணிக்கை, ஆட்சியில் பங்கு, ராஜ்யசபா சீட்டு, அது வரைக்கும் பேசினா கூட புரிஞ்சுக்கலாம். ஒன்றிய அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி எப்படி அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அதனால அதிமுகவில் யாருமே கொடுக்க முடியாது. அதிமுகவுக்கு அங்கே இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இன்னொருத்தருக்கு அங்கே அமைச்சர் போஸ்ட் வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி ஒரு கோரிக்கை வந்தது. அதனால் அதை வந்து ஒன்றிய டெல்லியிலேயே பேசிக்கிட்டோன்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அவங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்தால் அது அப்படி விடுறதை தவிர வேறு வழி ஒன்றும் அதிமுக கையில் இல்லை. ஆனால் கோரிக்கைகள் வந்து என்னென்ன மாதிரிலாம் மாறிட்டு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனால் திமுகவாலையும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சமாளிக்க முடியாதுன்னு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை திமுக சைட்லேயும் பொன்வில்சன் வந்து சேர்த்து சொல்கிறாரு. இங்கே அப்படி இதுக்கு கமிட்டி போடணும் அப்படிங்கிறது, அவங்க அவசரமாக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்கங்கிறதுக்காக எல்லாரும் போடணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி செய்ய முடியுமாங்கிறது தெரியல. அதுபோக கடந்த காலங்களில் அந்த மாதிரி போட்டு இப்போ போடாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. 2016 அதான் சொல்றாரு இல்லையா, கடந்த காலங்களில் மாறிலாம் இப்போ கிடையாது, இப்போ ட்ரெண்டு மாறி போச்சுன்னு அவர் சொல்றாருல்ல, அதை காங்கிரஸுக்கும் எடுத்துக்கலாமா, திமுகவுக்கு எடுத்துக்கலாமா? ட்ரெண்டு மாறிடுச்சு, அல்லது எங்களுடைய அதிகாரம் குறைந்து போச்சு, அதனால நாங்கள் இந்த மாதிரி யார் எது கேட்டாலும் நாங்கள் சமாளிக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் அப்படின்னு அதிமுக சொன்னது என்றால் அதை புரிந்து கொள்ள முடியுது. அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்களிடமிருந்து கிடைத்ததையெல்லாம் வாங்குவதற்கு முயற்சி செய்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியுது. திமுக சைடில் அந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கடியும் இருக்கிறதாக நான் நினைக்கல. 2016 தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தான் குழு பேச்சுவார்த்தைக்கான குழுவே அமைக்கப்பட்டது. 12/3/2016 டேட்டு சர்க்குலரில் தான் குழு அமைக்கிறாங்க. அன்றைக்கி தான் அமைக்கிறாங்க. 2021 தேர்தலில் February 26 அன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷனும் அனௌன்ஸ் பண்ணுது. அன்னைக்கு தான் இவங்க பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சார், இப்போ நீங்கள் சொல்கிறது 2016 சூழலையும் 26 சூழலையும் நம்ம இது கம்பேர் பண்ண முடியுமா? அது வேற இது வேற தானே. 2016 திமுக ஆட்சியில் இல்லை, 2021 திமுக ஆட்சியில் இல்லை. அப்போதான் அவசரப்பட்டு பதற்றமாகி எல்லாரையும் முதல்ல பிடிக்கணும் அல்லது யாரையும் போக விட்டுறக்கூடாதுன்னு திமுக முதல்ல போடணும்னா அப்போதான் போட்டிருக்கணும். இப்போ அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, கம்ஃபர்டபுள் லீட் பொசிஷனில் இருக்கிறாங்க.
மற்ற நண்பர்கள் அதை மறுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, லீட் பொசிஷன்லேயே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அவசரமாக யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு மரபு வச்சுருக்காங்க. அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் குழு போட்டு பேச்சுவார்த்தையை உடனடியாக முடிக்கணும். அது வரைக்கும் டென்டேட்டிவாக ஒரு ஃபிகர் வந்து அதிகாரப்பூர்வமற்று அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கலாம். அதனால் குழு போட்ட அடுத்த நிமிஷம் வந்து ஒரு வாரம் 2-3 நாளைக்குள்ளே அது செட்டில் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது அவங்க அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தேர்தல் வேலையே செய்யாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. தேர்தல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது அதனுடைய முன்னணி அமைப்புகள் மண்டல அளவில் மாநாடுகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. 234 தொகுதிகள்லேயும் ஒன்றாய் இணைவோம், ஒன்றாய் வெல்வோம் போன்ற தலைகுனியை விட மாட்டோம் போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா பூத்துலேயும் வாக்குச்சாவடிகள்லேயும் என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற ஒரு முழக்கத்தில் வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கான பணிகளை முடுக்கி விட்டுருக்குறாங்க. ஆக 234 தொகுதிகள்லேயும் திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதனால் இந்த ஃபார்மலாக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் மெதுவாக அவங்களால செய்து கொள்ள முடியும், உறுதியாக செய்து கொள்ள முடியும். அதிமுக அணியில் 2024 இருந்த கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணியும் பிரிஞ்சு போச்சு, என்டிஏ கூட்டணியும் பிரிஞ்சு போச்சு. எல்லாம் சேர்ந்து திரும்ப இப்போ புதிய கூட்டணி உருவாக வேண்டும்னு ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அந்த அஜெண்டா இங்கே இல்லை. இந்த கூட்டணிக்குள்ளே எல்லாரும் இருக்கிறவங்க யாரையும் வெளியில் போகிறாங்களா இல்லையான்னு யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அந்த கூட்டணி அப்படியே இருக்குது. எத்தனை தொகுதிகள்ங்கிறதுல மட்டும்தான் வேறுபாடுகள் வரும். ஆனால் அந்த வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, அதில் மனக்கசப்பே வந்தாலும் கூட, நோக்கம் வேற நோக்கம் இருக்கிற காரணத்தினால அந்த ஒரே நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த கசப்புகளை எல்லாம் விழுங்கி கொண்டு அந்த கூட்டணி அப்படியே இருக்கும். ரைட். எழிலரசன்கிட்ட கேட்கணும். இப்போ ஜென்ராம் சார் குறிப்பிட்டது போல திமுகவுக்கு இப்போ அவசரப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அதிமுகவுக்கு அந்த அவசரம் அப்படிங்கிறது இப்போ தேவையான ஒரு சூழல் இருக்கா? நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்க வந்து எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க லீட் பொசிஷனில் இருக்கிறாங்க. இப்போது அதிமுகவுக்கு தான் அந்த நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தானே சார் இருக்காங்க. இல்லை, காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தன்றது வந்து நாங்கள் கமிட்டி அமைச்சிட்டோம், நெகோசியேஷன் கமிட்டி அமைச்சிட்டோம், நீங்கள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு கமிட்டி சீக்கிரம் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் திமுக வந்து அவங்க ஆல்ரெடி வேறு வேலையில் இருக்காங்க. அதாவது அவங்க ஃபீல்டில் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து கடந்த ஒரு வருஷமாக அவங்க வந்து பல நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி அமைக்கிறாங்க. நாளைக்கு கூட வந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு அங்கே திருவிடந்தையில் நடக்குது. அதனால் இப்படி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கட்சி பணிகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 60 நாளைக்கு முன்னாடி 70 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நெகோசியேஷனுக்காக கமிட்டி அமைச்சிட்டோம். அதாவது எதை வந்து கடைசியாக செய்யணுமோ அதை வந்து முன்னாடியே செஞ்சுட்டாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து பூர்வாங்க பணிகள், அதாவது தேர்தலுக்கு தேவையான மற்ற பணிகள்லாம் முடிச்சுட்டு அவங்க கடைசியாக எவ்வளோ சீட்டு அப்படின்றத பற்றி அவங்க பேச வராங்க. இவங்க முன்னாடியே பேசுங்க அப்படின்னு இவங்க அதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், மு.க. ஸ்டாலின் தான் வந்து எங்களுடைய சிஎம் வேட்பாளர், அதெல்லாமே எல்லாருமே சொல்கிறாங்க. பிரச்சனை வந்து சீட்டு ஷேரிங்கில் தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதே இப்போ யாருன்னு தெரியல. ஏன்னா அதான் தெளிவாக தானே சொல்கிறாங்க, அவங்க எடப்பாடி தாங்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து எடப்பாடி தலைமை தாங்குறாங்கன்னு சொல்லி அதிமுக காரங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி லீடர்ஸ்லாம் அங்கே வராங்க இல்லைங்களா, பிரதமர் நரேந்திர மோடி வந்தார், அமித்ஷா வந்தாங்க, யாருமே வந்து இது என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க, என்டிஏ அலையன்ஸ்ன்னு தான் அந்த பேரை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி மத்தியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதுக்கு தலைமை வந்து திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி அங்கே ஒன்றும் இல்லையே, அங்கே வந்து என்டிஏ அலையன்ஸ் தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த யார் தலைமை அப்படின்றதுல வந்து இப்போது நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அவங்க அன்புமணி தரப்பு பாமகவை மட்டும்தான் அவங்களால கொண்டு வர முடிஞ்சிருக்கு. மீதி எல்லா பேச்சுவார்த்தையும் அவங்க வேறு இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எப்படி இவருடைய தலைமை, நாங்கள் தான் வந்து நாங்கள் தான் தலைமை, கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தேமுதிகன்ற கட்சியவே அவங்க வந்து டீல் பண்ண முடியாமல் அவங்க டெல்லி கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி? அதாவது அவங்களோட டிமாண்ட் வந்து பெருசாக இருக்கலாம், ஆனால் அது வந்து இவங்க டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க இல்லையே. இப்போ பாமகவை இவங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல, அப்போ அதனால் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து
யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதோடைய பிக்சர் வந்து நமக்கு இதில் தெரியுது. எல்லாமே டெல்லியிலேருந்து தான் இந்த கூட்டணியை இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனால் இவங்களுடைய ஹோல்டு வந்து ரொம்ப வீக்காகிட்டு இருக்கு. இவங்க தான் திருப்பி நாங்கள் தான் தலைமை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர செயல்பாடுகள் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ரைட். சுமந்த் சி ராமணி இணைஞ்சிட்டாரு. சுமந்த் சார், இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் பேசின அந்த பேட்டியை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுக நடத்தின பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சிருச்சு, அதனால பாஜக அந்த பேச்சுவார்த்தையை கையில் எடுத்திருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? அதிமுகவுடன் ஏற்கனவே சில பிரச்சனைகள் தேமுதிகவுக்கு இருந்தது. அவங்க முதல்ல ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலன்னு சொன்னாங்க, கொடுக்கலன்னாங்க. இவங்க இல்லை நாங்கள் கொடுக்கலன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடிதம் மூலமாக 26ஆம் ஆண்டுக்கு நாங்கள் ராஜ்யசபா இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வேற கொடுத்தாங்க. அது வந்து அவர்கள் முழுமையாக இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத சொல்லலை. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கு. அதன் காரணமாக பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் எந்த ஒரு பெரிய கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக நமக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து வந்து அவர்களும் வந்து பிரதமர் மோடியை வந்து பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணால், இப்போ எப்படி டிடிவி தினகரன் கூட்டணியில் வருவதற்கு பாஜக ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்களோ, அதே மாதிரி தேமுதிகவுடன் கூட பாஜக ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று எண்ணலாம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர். கூட்டணியில் வரணும், அது இவங்க அழைச்சி வந்தா என்ன, அவங்க அழைச்சி வந்தா என்ன. ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் பேசியிருக்கலாம். ரெண்டாவது, சீட்டு எவ்வளவு கேட்குறாங்க அப்படிங்கிறதுல வந்து அதிமுகவுக்கு சில முரண்பாடுகள் இருந்திருக்கலாம். அதனால் வந்து சரி நீங்கள் சமாளிங்க, மேபி பாஜகவுக்கு ஒரு பல்காக ஒரு கோட்டா ஆஃப் சீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே அவங்க அதில் டிவைட் பண்ணிக்கிட்டோம் பல கட்சிகளிடையே அப்படின்னு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஸோ இதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு உறுதியாக இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை. ஆனால் ஒன் திங் இஸ் அ ஃபேக்ட், தேமுதிக இங்கே போவாங்களா அங்கே போவாங்களாங்கிறது இன்று வரை யாருக்கும் யூகிக்க முடியாத ஒன்று. ஸோ இங்கேயும் திமுகவுடனும் போகலாம், அண்ணா திமுகவுடனும் போகலாம். அதுதான் நிலைப்பாடே தவிர ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு தான் சுமந்த் சார் உங்ககிட்ட தான். அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு, இங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினா சில பேர் வந்து ஒன்றிய அமைச்சரவையெல்லாம் இடம் கேட்கறாங்க, அதனாலதான் அங்க அனுப்பியிருக்கோங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இல்லையா? யாரு அந்த மாதிரி கேட்கறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, அது வந்து இப்போ ஒன்றிய அமைச்சரவையில் இடம் கேட்டிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நினைக்கல. யாருமே எந்த ஒரு கூட்டணி அதிமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர விருப்பம் உள்ள கட்சிகள் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு மிகவும் குறைவு. பட் அவரிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தியை அவர் கூறியிருக்கலாம். அதில் மேபி ஒரு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு சில கட்சிகளிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கும் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால வந்து அது ஆக்சுவலாக நடந்தது அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. மெயின் பாயிண்ட் என்னன்னா, இன்று கட்சிகள் 2 அல்லது 3 கட்சிகள்னு சொல்ல முடியாத அமைப்புகள், மருத்துவர் ராமதாஸ் ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் ப்ளஸ் தேமுதிக, இந்த 3 அமைப்புகள் கட்சிகளை தவிர வேறு அதில் 2 பேருக்கு கட்சி கிடையாது. தேமுதிக மட்டும்தான் கட்சி. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் இன்று அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சி இல்லை, அமைப்பு இல்லை. ஸோ இந்த 3 குரூப்ஸை தவிர வேற யாருமே வந்து இப்போ கூட்டணிக்கு, அன்லஸ் காங்கிரஸ் ஒரு வேளை இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலே தவிர, கிட்டத்தட்ட the alliances are already formed. ஸோ அதனால் அவர்களுக்கு உடனடியாக போய் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்னும் 20 நாள் 25 நாள் இருக்குது. தாராளமாக எடுத்துக்கலாம். பெரும் எதிர்பார்ப்பு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து அந்த 20ஆம் தேதிக்குள்ளே தான் தேர்தல் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த கூட்டணி அமைப்பதற்கு பிறகும் செய்து வரலாம். பட் இதனால பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சரி, ஐயநாதன் சார், ஜெயலலிதா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா, பேச முடியுமா? நீங்கள் அங்கே போய் பேசிட்டு வாங்க, கூட்டணியில் சேர்றது அப்படின்னு சொன்னால் பாஜகட்ட பேசுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா?
இல்லை சார், ஜெயலலிதா இருந்தபோது என்னென்னா அதிமுக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் கட்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளவுலாம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்துட்டு உறுதியாக தன்னளவில் தனது கட்சி வந்துட்டு பலம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மற்ற கூட சேரக்கூடியவங்களே வந்துட்டு இரட்டை இலையில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வற்புறுத்தி கூட்டணி இல்லா கூட்டணி அப்படி ஒன்று பண்ணிட்டாங்க. விலையில்லா பொருள் அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க வர முடியாது, நிச்சயமாக வர முடியாது. ஏன்னா இவங்க கட்சியே வந்துட்டு பலி கொடுத்துட்டாங்க, பாஜக கிட்ட பலி கொடுத்துட்டாங்க. இந்த சென்ஸ் அவங்க உடைக்கிறத வந்துட்டு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல ஸ்பிளிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை மாற்றுற அளவுக்கு இவங்களோட கட்சியை பலவீனப்படுத்திட்டாங்க. அதனால் அந்த நிலையை இங்கே எதிர்பார்க்க முடியாது. செல்வி ஜெயலலிதா பிறந்திருந்தாங்க அப்படின்னோம்னா இன்றைக்கி வந்துட்டு அதிமுகனுடைய வேட்பாளர் பட்டியல் வந்துட்டு 20 நாள் ஆகிருக்கும். வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க பேசுங்க, இல்லாட்டியும் போகிறது தான் அப்படின்ட்டு ஆகி கட்சி என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த எலெக்ஷன் இயரிங்கில் வந்துட்டு இறக்கி விட்டுட்ருப்பாங்க. அது இப்போ எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, இன்னொரு மாறுபட்ட ஒரு சூழலையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அது என்னென்னா, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒன்றிய அரசனுடைய அந்த ஆதிக்கம் வந்துட்டு பிற கட்சிகளின் மீது அதிகமாக இருக்குது. அதிமுக மட்டும் இல்லை, அவங்க கூடியிருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும், அது சிவசேனாவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆதிக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதை எதிர்த்து நிற்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா ஒரு பெரிய திணறல் இருக்குது. என்னென்னா, இவர் கட்சியையும் காப்பாற்ற வேண்டியது இருக்குது. ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்னோம்னா தனித்து ஆட்சி அமைக்கும் போது பாஜக வந்துட்டு அங்கே மராட்டியத்தில் டாமினேட் பண்ண மாதிரிலாம் இங்கே டாமினேட் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுலேயும் அவர் ரொம்ப குறியாக இருக்கிறார். அதனால தான் எப்பொழுதெல்லாம் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கணிசமான இடங்களில் போட்டியிட்டு அறுதி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்றத உடனே மறுநாள் காத்தலே சொல்லிடுவார். இல்லை, இதில் சுமன் சார் ஒரு விஷயத்த சொன்னார் இல்லை, அதாவது வந்து பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ மொத்தமாக கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லி அல்ல, அது ஒத்துக்கல. அது ஒத்துக்கான ஒரு சூழல் வருமா? இல்லை, அது ஒத்துக்கல. அவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அப்படின்னா இந்த ஆண்டில் இருந்திருப்பார். அன்புமணி வந்துட்டு பிஜேபி ஆள் தானே, அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு. எனவே அப்படிலாம் ஒத்துக்கிறல அவர். நீங்கள் உங்களதை பற்றி பேசுங்க. அது ரொம்ப நாளாகவே அந்த டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் 20, 28 தரேன் அப்படின்ற நிலை தான் நிற்கிறாங்க. இவங்க 56, 60, 70 அப்படிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஒத்துக்கிறல. ஏன்னா இவங்க ஒரு பிளாக், என்டிஏ ஒரு பிளாக்காக ஆயிட்டாங்க அப்படின்னோம்னா நாளைக்கு எந்த நிலையிலையும் அதிமுகவுக்கும் சரி, இல்லை அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் போதும் சரி, அது ஒரு பெரும் சிக்கலாக வரும் அப்படின்றத வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்துட்டாரு. ரெண்டாவது, அந்த அடிப்படையில் வந்துட்டு அவருடைய கட்சி சார்ந்தவங்கலாம் வந்துட்டு பேசியும் இருக்கிறாங்க. எனவே அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால் இப்போ தேமுதிகவை மட்டும் நீங்கள் ஏன் பாஜக கிட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அந்த முடிவுக்கு, அந்த ஸ்டாண்டுக்கு ஏன் போகுது அதிமுக? சும்மா வேணும். இப்போ நீங்கள் மந்திரி பதவி வேணும், ராஜ்யசபானா ரைட்டு, மந்திரி சபை வேணும்னு அப்போ அங்கேயே போய் பேசுங்க அப்படி சொல்ல மாட்டேன். அப்போ அதை அங்கேயே போய் பார்த்துக்கோன்ட்டு அந்த மாதிரி தட்டி விடுறது அப்படி சொல்லலாம். தட்டி விட்டது தான். மற்றபடி இவரால் எல்லாத்தையுமே பேச முடியும். அதாவது யதார்த்த நிலையை கருத்தில் கொண்டு தொகுதி பகிர்வு செய்யக்கூடிய அளவிற்கு எல்லா சாமர்த்தியமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் நியோஷியேட் பண்ண தயாராக இருக்காங்க. அதையும் தாண்டி இந்தாண்ட பக்கம் என்னன்னா டிடிவி தினகரனை கூட அவர் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா சீட்டு நெகோசியேஷன்லாம் வந்துட்டு பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டது தான் அங்கே சீட்டாக போக போதே ஒழிய பாஜக வாங்கி கொடுத்து அப்படி ஒரு ஃபார்மேஷனை வந்துட்டு அவர் விரும்பலை, கட்டாயம் விரும்பலை. அதனால தான் அவர் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்குறேன், யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணக்கூடிய இடத்துல எடப்பாடி இருக்காரு, அந்த கூட்டணி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்ட தான் வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஓட்டு இருக்குது. ஓட்டு அப்படின்ற அந்த கூட்டணியினுடைய மெயின் ஸ்டே அப்படின்னா அஇஅதிமுக தான் இன்னைக்கும். அதை வந்துட்டு மாற்றலாம் முடியாது, அது இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வலிமையான கட்சியினுடைய பேக்கிங், கட்சிக்குள்ளே அவருக்கு எந்த விதமான இருக்கிற கட்சிக்குள்ளே அந்த பேக்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவர் அதில் வந்துட்டு விட்டு தர மாட்டார். அது விட்டு தந்தால் அவர் எப்படியாப்பட்ட ஆபத்தாக முடியுன்றதை அவங்க பல விடயத்திலையும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு புரியாத விடயமே கிடையாது. அந்த கபலீகர அரசியலை வந்துட்டு முழுமையாக புரிந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால் அவருக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். இது இப்படி தட்டி விட்டது காரணம் என்னன்னா மந்திரி பதவியா அவங்க தான் இருக்கிறாங்க சொல்லி பண்ணி விட்டது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எம்பிக்கு இல்லை, இருந்து வந்துட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னோம்னா அது வேறு விஷயம். அது இல்லை, அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு வற்புறுத்தவும் தயாராக இல்லை. இந்திய ஒன்றிய அரசில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க, 2-3 எம்பி ராஜ்யசபாவில் இருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்த தயாராக இல்லை. பார்த்துக்கிறலாம், முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துட்டு அந்த கட்சிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வேறு எந்த ஒரு கட்சியும் கூட்டணியை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிக்கு தான் வருகின்ற தேர்தல் வந்துட்டு கடுமையான அது சவால். ஆமாம், ஆசிட் டெஸ்ட்டு.
அதனால் அப்படியாப்பட்ட இடத்துல அவர் நிற்கிறாரு. அதனால் வந்துட்டு அவர் சாதாரணமாக எதையும் விட்டு தந்து பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. உறுதியாக எல்லாத்தையும் முடிவு எடுக்கணும், உறுதியாக எல்லாத்தையும் நிற்கணும் அப்படின்றதுல அவர் இருக்கார். பொன்வேல் சார் ரொம்ப நேரமாக குறுக்கிட்டார். பொன்வேல் சார், இது வந்து பாஜகட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லி தேமுதிகவை அனுப்பி வச்ச மாதிரிலாம் தெரியல, தட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை முன் வச்சார். அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா அதை? இல்லை, அது எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னென்னா, இப்போது தேமுதிக கிட்ட சில நெகோசியேஷன் பண்ணோம் அப்படின்னா இவர்களுடைய நிபந்தனைகளை எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாரு. சொல்லி சில விஷயங்கள் அவங்க கூடுதலாக கேட்டிருக்கலாம். அது வந்து இவங்க எல்லைக்குள்ளே இல்லாத விஷயங்களாக இருக்கலாம். ஏன்னா 15 வருஷமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற கட்சி நம்ம பிஜேபி. அப்படி இருக்கும்போது அமைச்சர் மட்டும் கிடையாது, அதை தாண்டி செல்வாக்குள்ள பதவிகள் சிலது இருக்கலாம் அகில இந்திய அளவில். அதை கூட ஏதாவது விருப்பமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு யூகத்தில் தான் சொன்னார். சில விஷயங்கள் எங்களை தாண்டின விஷயங்கள், அதை வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்கன்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒழிய அவங்க வந்து நடுவில் இருந்து ஒரு சமரசம் பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம். அது அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சரி இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், இதை அப்படி போகலாம் அப்படின்ற விஷயத்துக்காக கூட இருக்கலாம். அதுதான் வந்து என்னென்னா ஒரு கருத்து பரிமாற்றங்கள். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு, அதிமுக தான் இருக்குது. ஏனென்றால் வாக்கு வங்கி அவர்களுக்கு தான், ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்குது. அப்படின் போது இதை முக்கியத்துவமாக கொண்டு தான் எத்தனை கட்சிகள் திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவர்களை ஒன்றாக சேர்ப்பதற்கு எந்தெந்த வழிகளை பயன்படுத்த முடியும் அத்தனை வழிகளையும் பயன்படுத்த முயற்சிப்பாங்க. மற்றபடி இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணி ஸ்டாலின் ஐயா சொல்ல மாட்டார். ஏன்னா இந்தியா கூட்டணி இல்லை. வெறும் இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது? இப்போது இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணியை எதிர்த்து என்டிஏ கூட்டணி நிற்காது. ஆனால் இங்கே பக்கத்தில் கேரளாவில் இந்தியா கூட்டணியை எழுத்து தான் இந்தியா கூட்டணி நிற்கும். மேற்கு வங்காளத்தில் இந்தியா கூட்டணி எழுத்து தான் மம்தாவுடைய இந்தியா கூட்டணி நிற்கும். டெல்லியிலேயே தலைமையிலேயே வந்து இந்தியா கூட்டணி எடுத்து தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்தியா கூட்டணி நிற்கும். ஆனால் இந்தியா கூட்டணி எங்கேயுமே எக்ஸிஸ்டன்ஸில் கிடையாது. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணி தான். அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த முடியாது பெரிய அளவில், வேறு வழி இல்லாமல் தான் அதை பயன்படுத்துகிறாங்க ஒழிய. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கூட்டணியில் யார் யாரை சேர்க்கலாம் என்பது பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிறவர்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த பேச்சுவார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஏனென்றால் நவம்பர் 1ஆம் தேதி ஒரே ஒரு விஷயம், நவம்பர் 1ஆம் தேதி குழு அமைச்சிட்டாங்க சார். 70 நாள் சார். டிசம்பர் 3ஆம் தேதி அந்த குழு அகில இந்திய கிரீஷ் தொடங்கர் நல்ல பதவியில் இருக்கிறவர் அந்த குழு வந்து முதலமைச்சரை பார்க்குறாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் கூட சொல்லிட்டு இருக்கலாம், நீங்கள் குழு அமைச்சது சந்தோஷம், நாங்கள் குழு தேர்தல் அறிவித்த பிறகு தான் அமைப்போம். இது வெளிப்படையாக சொல்லிடலாமே. ஏன்னா 8 வருஷம் 9 வருஷம் கூட்டணியில் இருக்கிறீங்களே, மூத்த சகோதரன் இளைய சகோதரனாக தானே இருக்கிறீங்க நீங்களும் ராகுலும். அப்போ ஏன் இந்த கருத்து வேறுபாடு? இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏக்கத்தோட எங்களுக்கு வலியோடு இருக்கிறோம், நாங்கள் பெயினோடு இருக்கிறோம்னு ஏன் சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறீங்க? இதுதானே முக்கியம். அதை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா? அதுதானே கேள்வி தேசிய கட்சிக்கு. அதாவது என்டிஏ கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, பெரிய வார்த்தை. நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய செயல்பாட்டை பார்த்தாலே தெரியும் என்டிஏ கூட்டணி இருக்கா இல்லையான்ட்டு. 235 பேரும் எப்படி அங்கே செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு கட்சி ஒரு மாநிலத்திலையும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தனித்த சூழல்லாம் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த நாட்டு தழுவிய பிரச்சனைகள், நாட்டினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வரும்போது அந்த கூட்டணி எப்படி வெளிப்படுது அப்படின்றதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜனநாயக அரசியலுடைய உட்கூறு என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய கொள்கையை விட்டுட்டு என்கிட்ட வந்து கை குலுக்கு அப்படின்றது இல்லை. ஜனநாயக அரசியலினுடைய உட்கூறு என்னென்னா என்னுடைய இலக்கு உன்னுடைய இலக்கு பொதுவான இலக்காக இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்றது தான். அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், மேஜர் பாலிசி டிசிஷனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற விவாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அகிலேஷ் யாதவ் ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மம்தா பானர்ஜி வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒன்றா நின்று தான் பண்ணுறாங்க. அங்கே ரீஜனலில் இருக்கும்போது இப்போ காங்கிரஸுக்கு ஒரு தலைவலி கொடுக்கல, ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்தாண்டா அந்தாண்ட திசைக்கு ஒன்று 4ஆக இருந்துக்கிட்டு அவங்க சொல்லலையா, அந்தாண்ட போனால் 70 இந்தாண்ட போனால் 9 அமைச்சர்கள் அப்படிலாம் சொல்லலையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும்ல. பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குதுல்ல, அது எல்லாருக்கும் கீ கொடுத்து வேலை செய்ய வைக்கும்ல. அப்போ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட் ஜென்ராம் சார், இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? தேமுதிக இவ்வளோ இழுத்தடிக்கக்கூடிய தாமதத்துக்கு என்ன காரணம்? தேமுதிக அகாமடேட் பண்ண வேண்டியவங்க இருக்காங்கல்ல, அங்கே அண்ணா திமுக, இங்கே திமுக, அல்லது ரெண்டும் இல்லாமல் தாவேக்கா.
அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க இழுக்கிறாங்களா? ஆப்ஷன் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு அந்த ஆப்ஷனை வந்து எந்த கட்சியுமே ஒரு பொருட்படுத்தின மாதிரி தெரியல. மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை எந்த கட்சியுமே பொருட்படுத்ததாக தெரியல. செய்தியாளர் சந்திப்பில் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட தவேகா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு கேட்கும்போது, என்ன தவறாக வழி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. தவறான வழியை எனக்கு காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னாலும் கூட தவேகா பக்கம் போவதற்கு இந்த கட்சிகள் கூட தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. ராஜ்யசபா சீட்டு அவங்க வந்து எப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கங்கிறது சொல்ல முடியாது, தெரியாது. ஏதேனும் ஒரு இடத்துல கான்க்ரீட்டாக எல்லா விஷயங்களையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நடக்க முடியாத கோரிக்கைகளை இன்னொரு பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அல்லது எப்படி பேசினாலும் கடைசியில் ஒன்றிய அரசினுடைய அழுத்தங்களுக்கு பணிஞ்சு அவங்க அந்த பக்கம்தான் போவாங்க, அதனால் மற்ற இடங்களில் பேசுகிறது எதையும் சீரியஸாக எடுக்க வேண்டியது இல்லைன்னு இருக்கலாம். அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன நடக்குதுங்கிறது வந்து அவங்களாக ஃபைனலாக அக்ரீடுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது தான் தெரியும். அதனால் ஒன்று தாமதம்ங்கிறது வந்து நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எனக்குள்ளே வருது. தாமதம்னா இப்போ உடனடியாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 2026 கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்குதோ அந்தந்த கட்சிகள் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் அதிமுகவுல இன்னும் தொடர்ந்து வந்து கூட்டணிக்கான கதவுகள்ங்கிறது அந்த பக்கம் திறந்துதான் இருக்குது. தாவேகாவுக்கு இன்னும் யாருமே போகல. சோ ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஆமா, திமுக கூட்டணி ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கு. புதிதாக வர்றேன்னு விருப்பம் சொல்றவங்களை எப்படி அகாமடேட் பண்றதுங்கிறத அவங்க டிசைட் பண்ணணும். அல்லது எங்களுக்கு இதுதான் போதும், இதுக்கு மேல புதிதாக ஆட்களை கூட்டு வந்தா ஏற்கனவே எங்க கூட சில வருடங்களாக எங்க கூட இருக்கிறவங்களுக்கு போதுமான இடங்களை கொடுக்க முடியாது, அதனால இதுவே போதும்னு முடிவெடுக்கலாம். எப்படி முடிவெடுக்க போறாங்கிறது தெரியாது நமக்கு இன்னும். அது என்ன முடிவெடுக்கிறாங்கிறது பார்க்கணும். அது புதியசாக வில்லிங்னஸ் தெரிவிக்கக்கூடியவர்களை அகாமடேட் பண்ணுறாங்களா? அவங்க சூரியன்லேயே எல்லாரையும் கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. தொகுதி எண்ணிக்கையை வந்து தங்களுடைய சின்னத்தில் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு உடன்பாடுக்கு எட்டக்கூடிய நபர்களோட எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சப்போஸ் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், தனியரசு, அன்சாரி, கருணாஸ் 3 பேரையும் இப்போ கூப்பிடணும்னா எப்போ வேணாலும் கேட்டாங்கன்னா அவங்க இங்கே வந்து சேர போகிறாங்கன்னா திமுக அகாமடேட் பண்ணிடும். 16 இலையில நின்ன மாதிரி இப்போ சூரியனில் நில்லுங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ்டு, எந்த நிமிஷத்துலையும் சால்வ் ஆகிடும். பட்டு டிஎம்டிகே ஒரு பார்ட்டியாக இருக்குது. ஓபிஎஸ்ஓ டாக்டர் ராம்தாஸோ அவங்கள அகாமடேட் பண்ணுறதுல பொசிஷன் இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக பக்கம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க வில்லிங்னஸாக அதெல்லாம் திமுக சைடில் போவதற்குமான வில்லிங்னஸையும் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதில் சில சிக்கல்கள் இருக்குது சார். என்னென்னா நீங்கள் சொல்லிடுறீங்க, இப்போ தனியரசு, கருணாசு இந்த மாதிரி சொல்கிறார் அன்சாரி, ஏற்கனவே அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க உதயசூரன் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு நெருடல் வரும். இந்த சிக்கலும் இருக்குது. அதுதான் அந்த சிக்கல் வந்து அதிமுக கூட்டணியிலும் இருக்குல்ல, அவங்க எதிர்நிலையில் இருக்கவங்க அதில் இருக்காங்கல்ல. அதிமுகவில் அகாமடேட் பண்ணும்போது திமுகவில் பண்ண முடியாது. டாக்டர் ராமதாஸையும் அன்புமணியையும் ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குதுங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஈஸ்வரனும் தனியரசும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது என்ன தயக்கம்? எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல விசிகாவும் இப்ப அந்த பிரச்சனை தானே. ராமதாஸ் ஐயாக்கு, ராமதாஸ் ஐயா விருப்பப்படுறாரு, ஆனா விசிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த நெருடல் இருக்குல்ல. அது போக அதிமுக கூட்டணிக்குள்ள அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள மேலும் மேலும் கட்சிகளை கூட்டிட்டு வர்றது அதிமுகவுக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதுங்கிறத அதிமுக யோசிக்குது. ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் சீட் கொடுக்கணும். இந்த சீட்டு கொடுக்க அதிமுக போட்டியிடக்கூடிய கட்சிகள் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும். அவங்க கேட்கக்கூடிய தனிக்கட்சி ஆட்சிங்கிறதுக்கான சிக்கல் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, உள்ள வரும்போதே சில கட்சிகள் வந்து கூட்டணிக்குள்ள வந்த திருப்தியோட வர்றாங்க. சில கட்சிகள் வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கிட்டே வராங்க. அது வந்து அணிக்குள் அணி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதுவும் ஒரு கூட்டணி செயல்படுவதற்கு முக்கியமான பாயிண்ட் சுமந்த் ரொம்ப நேரமா குறிக்கிட்டாரு. அணிக்குள் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பார்வையை ஜென்ராம் சார் முன்வைக்கிறார். சார் அது எப்படி சார் பாக்குறீங்க? அப்படிதான் இருக்குதா அங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள?
இல்லை, எல்லா கூட்டணிகளிலும் சிறிய கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது முழுமையான ஒரு நியாயமான கோரிக்கை. அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் அந்த மாடல் தான் நடக்குது. காங்கிரஸ் இவ்வாறு கேட்பதோ, அந்த பக்கம் பாஜக அதிமுகவை கேட்பதோ எந்த தவறும் கிடையாது. டோட்டலி ஜஸ்டிஃபை. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டை வேணால் எடுத்துங்க. ஜார்க்கண்ட், இப்போ ஆந்திரா நான் எக்ஸாம்பிளாக கொடுப்பேன். ஆந்திராவில் பாஜகவுக்கு 6 எம்எல்ஏக்கள். மத்திய அரசே சந்திரபாபு நாயுடுவை நம்பி தான் இருக்குது. சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆந்திராவில் ப்ரூட் மெஜாரிட்டி. அவருக்கு பாஜக ஆதரவு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் அமைச்சரவையில் ஒரு பிஜேபி மினிஸ்டர் இருக்காங்க. ஏன், என்ன காரணம்? ஒன்றாக அதே மாதிரி நீங்கள் ஜார்க்கண்டில் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போங்க, ஒரு கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தினுடைய அடிப்படையில் ஆட்சியில் பங்கு பெறுகிறார்கள். இதுதான் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு காரணங்களுக்காக இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு ஏன் நடக்கலை? இது பல காரணங்களுக்கெல்லாம் நடக்கலை. இன்றைக்கி அந்த காரணங்களில் பல காரணங்கள் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்தார்கள், தனித்து போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய நபர்கள் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவங்க ஷேர் பண்ணலை பவரை. ஏதோ ஒரு காரணம், மத்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய தயவு தேவைப்பட்டது ஆட்சி பொறுப்பில் தொடர்வதற்கு. அதனால அதிகாரம் பகிரப்படவில்லை. பட் அதை காட்டிட்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லைங்கிறத தவிர வேற என்ன காரணம்? வேற எந்த காரணமும் இல்லையே. காங்கிரஸ் இப்போ கேட்குறாங்கன்னா அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், இழப்பதற்கு யாருக்கு அதிகம் இருக்கிறது? திமுகவுக்கு தான் இருக்குது. ஆட்சியே இழப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு இழப்பதற்கு என்ன இருக்கு? 18 எம்எல்ஏ. சார் அதை மறுக்கிறாரு ஐயநாதன். அவ்வளவு பலம் வாய்ந்ததெல்லாம் காங்கிரஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஐயநாதன் மறுக்கிறாரு அந்த விஷயத்தை. ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலம் வாய்ந்த சக்தியாக இந்த அளவில் இல்லை. நான் முடிச்சிடுறேன் சார். சார் நான் இன்டரப்ட் பண்ணல, முடிச்சிடுறேன் ப்ளீஸ். நான் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். 4%, 4.5% கடைசியாக காங்கிரஸ் நின்று வாங்கின ஓட் ஷேர் அதுதான். தனித்து போட்டியிடும் போது அவங்க 4.5%, அதே 4.5% எடுத்துப்போம். இன்னைக்கு முன்பு இருந்தது போல அதிமுகவும் பாஜக மட்டும் போட்டியில்லை. அவங்க கூட பாமக வந்துட்டாங்க, டிடிவி வந்துட்டாங்க, மற்றவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ், ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர் என்று உங்கள் பக்கம் நிற்கக்கூடிய காங்கிரஸினுடைய 4.5% வாக்குகள் குறைந்தால் அது மிகப்பெரிய ரெண்டு இஷ்யூ. ஒன்று ஓட் ஷேரில் பாதிப்பு ஏற்படும். ஆனால் அதை விட பிகர் திங், பர்செப்ஷன் பேட்டிலில் டெஃபினட்டாக மக்கள் ஓஹோ காங்கிரஸ் கூட விட்டுட்டு போயிட்டாங்களோ, இப்போ இந்த பக்கம் ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன். இவ்வளோ நாள் என்ன, திமுக பக்கம் ஒரு வலுவான கூட்டணி, எதிரணி அணியே இல்லை, 2 கட்சிகள், அவர்கள் வேற யாரும் அவங்க கூட வர விரும்பலை, முன்னாடி இருந்தவங்களும் அவங்க கூட இல்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த நேரேட்டிவ் போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி மாறினால் காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் கேட்கும் கோரிக்கை 100க்கு 100 ஒரு நியாயமான கோரிக்கை. அது திமுக நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும். இவ்வளவு நாள் கொடுக்கல, இனிமே கொடுக்க முடியாதுங்கிறது அந்த காலம் முடிந்து விட்டது. ரைட், இல்லை சார் குறுக்கிட்டீங்க. இல்லை சார், அதில் கூட்டணி ஆட்சி நியாயமான கோரிக்கை, அதை நம்ம எல்லோரும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுமன் சார் சொன்னாங்க. கூட்டணி எல்லாரும் கேட்குறது அது நியாயம் இல்லை, அது அடுத்தது. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த இதோட பொதுமக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்கும் போது பொதுமக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க, வாக்காளர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ பாஜக நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக சொல்லிட்டு போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும், மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? அதே மாதிரி திமுகவிலையும் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் அகாமடேட் பண்ணிவிட்டு நாங்கள் கேபினெட்டில் இது பண்ணுவோம், மினிஸ்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்கன்னா அப்போ மக்களுடைய ஆதரவு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இதில் கோரிக்கையில் நியாயம் இருக்குது நியாயம் இல்லைன்றது ரெண்டாவது. அந்த அந்த கோரிக்கையோட மக்கள்கிட்ட போய் சுமந்த் சொன்ன இன்னொரு விஷயம் இங்கே பலம் வாய்ந்த காங்கிரஸுக்கு பாஜக நீங்கள் சொல்கிறது பாஜகவுக்கு மீது ஒரு கோபம் மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவலான ஒரு கருத்து.
காங்கிரஸுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்தா மக்கள் உடனே திமுக நிராகரிச்சிருவாங்களா? என்ன லாஜிக் இது? சார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அது 2 என்ன மினிஸ்டர் 3 இல்ல மினிஸ்டர் இப்போ இருக்கிற காங்கிரஸுக்கு பிரச்சனை என்னன்னா கொடுத்தா சார் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு வாங்களா? சார் உங்களை தான் கேட்குறாரு. சார் அதாவது கூட்டணி ஆட்சி நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி சொன்னாலும் அப்போ மக்களுடைய ஆதரவு அதுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, திமுகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும். நாங்கள் கூட்டணி அமைச்சரவை தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாக்கு சதவீதம் 2 யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு குறையும். அது சுமன் இயல்பானது. சார், அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை யார் தமிழ்நாட்டில் எடுத்தாலும் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் குறையும் அப்படிங்கிறத எழிலரசனோட பார்வை. அதில் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக பாஜக என்கிற அந்த கட்சியை பற்றி கூட்டணியில அமைச்சரவையில் அவங்களுக்கு இடம் கொடுப்போம்னு சொன்னா ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் அதிகமாகுங்கிற வாய்ப்பு இருக்கலாமே தவிர, காங்கிரசுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொன்னால் உடனடியாக பெருமளவு திமுக வாக்காளர்கள் எங்களுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு யாராவது யோசிப்பாங்களா? காங்கிரசும் மதசார்பற்ற கட்சி, மதசார்பற்ற கட்சி கிட்டத்தட்ட அது போக இன்னும் ஒரு விஷயம், 1980லையும் 2011லையும் திமுக அப்படி ஒரு நிலைக்கு போய் திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஃபேக்ட் ஒன்று கண்ணு முன்னாடி இருக்கு. அது ஏற்கிறது ஏற்காதது ஒரு கோரிக்கையினுடைய நியாயம் அநியாயம் அதெல்லாம் தனி நபர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கட்சி கண்ணு முன்னாடி நடந்த பழைய நிகழ்வுகளை வச்சுட்டு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அது போக இந்த பேச்சே பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல தான் நரசிம்மராவ் மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற பேச்சே வருது. அப்படி ஒரு சூழல் வராத வரைக்கும் இங்கே அந்த பேச்சுக்கே இடமில்லை. ரைட். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். அதிமுக நடத்தின கூட்டணி பேச்சில் உடன்பாடு ஏற்படாததால் தேமுதிகவுடன் எல் முருகன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருப்பது அப்படிங்கிறது அதிமுகவுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி 55% பேரும், தேமுதிகவுடைய நிபந்தனை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி 23% பேரும், இது நடைமுறைக்கு ஏற்ற வியூகம் அப்படின்னு சொல்லி 4% பேரும், பாஜகவுடைய கை ஓங்குகிறது அப்படின்னு சொல்லி 18% பேரும் குறிப்பிடுறாங்க. இது அதிமுகவுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தான் 55% பேர். ஐயநாதன் சார், அப்போ பலம் தேமுதிகவுடைய முக்கியத்துவங்கிறது அந்த அளவுக்கு இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, ஒரு தொகுதியை பொறுத்த முக்கியத்துவம் மாறுங்க. நான் சொன்னதெல்லாம் சிதம்பரம், கடலூர், இந்த மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், விருதுநகர், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நான் நாடாளுமன்ற தொகுதிகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கணிசமான ஒரு வாக்கு. அது 2% கூட இருக்கலாம், 4% கூட இருக்கலாம். இப்போ ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போன முறை ஜெயிச்சதுக்கும் இந்த முறை ஜெயிச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சது. அதுக்கு காரணம் தேமுதிகன்னு அப்போவே நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லை, திருமாவளவன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போன முறை 3000 ஓட்டு, இந்த முறை 1,10,000 ஓட்டு, அந்த அளவுக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பர்செப்ஷன் பேட்டில் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் உள்ளபடியே தேர் எக்ஸிஸ்ட் எ பர்செப்ஷன் பேட்டில். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தேர்தலை அணுகிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணங்கள் இதிலெல்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய பங்கு என்ன அது சொல்லுங்கள். இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய மாநாடு, போராட்டங்கள் இப்படின்னு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குறதுல இருக்கக்கூடிய நியாயமும் எதுவுமே நடத்தாத கடைசியில் தேர்தல் வரும்போது குழு அமைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், எல்லாத்துலேயும் பங்கு வேணும், 40 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எங்கே? ஒரு உள்ளாட்சி தேர்தலை நேர்த்தியாக நேர் நின்று சந்திக்கக்கூடிய ஒரு பலமில்லாத துணிவில்லாத கட்சி காங்கிரஸ் நிரூபணமாயிருக்கு. அந்த இடத்துல பாஜக தனித்து நின்று 5.37% வாங்கி இருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சியிலே இன்னைக்கு பாஜகவுக்கு போயிட்டாங்களே விஜயதரணி, அவங்க விளவங்கோட்டில் நின்று அவங்க மட்டும் தான் போட்டு. நீங்க சொல்ற இந்த கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தனியார் காங்கிரஸை விட பாஜகவோட கை ஓங்கி இருக்குன்றீங்க. ஆமா, ஓட்டு பேங்க் அது ஐடியாலஜிக்கல். தட் இஸ் அ டிஃபரெண்ட் கொஸ்டின். நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் அப்படின்றது அவர் சுட்டி காட்டினார், 80ஐயும் 2011 சுட்டி காட்டினார். இடையில பல்வேறுபட்ட ஆண்டுகள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு பின்னெடுக்கும் சக்தியாக காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கிடையாது. நான் இது ஒரு அனலிஸ்டாக நான் சொல்கிறேன், மற்றபடி எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஒரு அனலிஸ்டாக நான் சொல்ல வரேன்.
அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற இடத்துல அவங்க ரொம்ப குறையிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், இந்த பர்செப்ஷனல் பேட்டில் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்காதா? இவங்க உட்காந்து ஃபீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு கூட்டணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன். அது வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும், தாவேக்கா முடியுங்களேன். ஏன் உங்களால் முடியல? அப்போ என்னன்னா அந்தாட்டி காட்டி அது என்ன விதமான அரசியல்? உன் பலத்தை காட்டி நீ அரசியல் பண்ணலை. சந்தை நிலவரத்தை வச்சு முடிக்கிறாங்க இல்லைங்களா, செபியில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியாவில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸில் ஒரு 4-5 பேர். நம்ம ஊடகங்கள் விவாதிக்கிறோம், நம்மளுக்கு வேற வேலை இல்லை, நம்ம விவாதிப்போம். ஆனால் இப்படி செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி ஒரு கூட்டணிக்கு நன்மை பயக்கிறதாவோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதாவோ நம்ப முடியும் அப்படின்றத நான் கேட்குறேன். ஜெனரல் சார், இது கொஞ்சம் யதார்த்தமாக தான் இருக்கு அவர் சொல்றது. இல்லை அது அவர் பிடிச்சிட்டோம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதில் எதை பற்றி சொல்லணும் அவர் சொன்னதில்லை. இல்லை காங்கிரஸ் வேணும்னா வேணாம், வேணுமா வேணாமா ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்றாரு. அங்கேயா காங்கிரஸாவது ஒரு முடிவு எடுக்கலான்றாரு. இல்லை காங்கிரஸ் அஃபிஷியலாக அந்த மாதிரி ஒரு லைன் எடுக்கல. யாரோ சில தனி நபர்கள் பேசுகிற விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்புக்கு எதிரான கருத்தை சொல்றதுக்கு நான் விரும்பலை. காங்கிரஸ் அஃபிஷியலாக ஒரு லைன் எடுத்தால் தான் அந்த லைன் சரியா தப்பாங்கிறத பற்றி பேச முடியும். இது கூட்டணிக்குள்ள ஒரு நெருடலை அல்லது ஒரு ப்ரெஷரை உருவாக்குறதுக்காக இருக்கிற ஒரு சிறு குழு அல்லது சில நபர்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு அழுத்தத்தை ஒரு அழுத்தமாகவே பார்க்கல. ஐயனார் முதல்லயே சொன்ன மாதிரி ஜனநாயகத்தில் உண்டான நல்ல அம்சமே இது போன்ற அழுத்தங்கள் வர்றதையும் ஏற்றுக்கிட்டு அவங்களே அதையும் சால்வ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறது தான். அதை திமுக கூட்டணியினுடைய தலைமை திமுக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. ஒரு டேமேஜும் இருக்காது. அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் வெளியில் வந்துடும் விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் நாள்தோறும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவ்வளவுதான். அந்த கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சுமன் சார் நிறைய பாரு சுருக்கமா. காங்கிரஸ் திமுக விட்டுட்டு விலக மாட்டார்கள். அது நான் கிட்டத்தட்ட முதல் நாள் இருந்து சொல்றது தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால அவர்களுடைய கோரிக்கை நியாயமற்றது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் கோரிக்கை மட்டும் இல்லை, எந்த கட்சி ஆட்சியில் பங்கு கேட்டாலும் அது நியாயம் இருக்கிறது. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவு எடுக்கட்டுமே, ஏன் இப்படி எடுக்காம அப்படி எடுக்காம இப்படியே இழுத்துட்டு இருக்கீங்க. அதே இஷ்யூ தானே திமுகவை பொறுத்த வரைக்கும். திமுக சொல்லிடலாம்ல 25 சீட்டு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கிடையாது, டேக் இட் ஆர் லீவ் இட், இஷ்டம் இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு முடிச்சிடலாம் இல்லை. அவங்களும் பண்ணலையே. ஸோ அதுவும் ஒரு சைன். இது ஒரு கிளீன் ஸ்வீப்பாக இருக்கும் போது காங்கிரஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு சென்ட் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஏன் திமுக அதை திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுதான் எங்களால் முடியும், இது இருந்தா எடுத்துக்கங்க இல்லாட்டி போங்க. சார் ஒரே செகண்ட் சார் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒரே செகண்ட் இருக்கு சார். சுமன் சி ராமனுக்கு நாயகம் நல்லா தெரியும். ஒரு 4 பேர் இந்த மாதிரி பேசுறதுக்கும் அதுக்கு திமுக தலைமையை ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் ரெண்டாவது இது ஒரு பெரிய அலையன்ஸ். அது அண்ணா இந்தியா கூட்டணின்றது ஒரு பெரிய அலையன்ஸ். அந்த அலையன்ஸை கட்டி காக்கிறது அப்படின்றதுல திமுக தலைமை உறுதியா இருக்குது. அதே ரெஸ்பான்ஸ் அங்க இருக்கிறதுனால தான் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இதை சொல்லிட்டு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அதெல்லாம் முக்கியம். அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது அதை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய அளவிற்கு பிரயாசையோட செய்யக்கூடிய ஒரு கட்சி திமுக. ஆனால் அந்த 4 பேருக்காக ரியாக்ட் பண்ணிருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த 4 பேரை கட்டுப்படுத்த முடியல. தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? சுமன் இல்ல அவங்க யாராவது ஒரு லோக்கல் வட்ட செயலாளரா, பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருப்பதாக கருதப்படும் ஒரு உறுப்பினர், பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிற நபர்கள். ஸோ இது ஏதோ 4 பேர்னா நீங்க சொல்றது சத்தியமூர்த்தி பவன்ல வாசல்ல யாரோ ஒரு 4 பேர் பேசுற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி போய் அததான் சார் அவரும் சொல்றாரு. அததான் அவரும் சொல்றாரு. அந்த 4 பேரை கட்டுப்படுத்த முடியல. காங்கிரஸ் ஆளங்கறது அவரும் சொல்றாரு. அதான் சொல்றாருங்கிறது இல்ல. இல்ல ஒரு பாசிசத்துக்கு பேட்டர்ங்க. உண்மையாகவே தலைமை உடைய உத்தரவு இல்லாமல் இவர்களை மாணிக்கம் டாகூர் இந்த மாதிரி பேசுவாருன்னு யாராவது நினைக்கிறாங்களா? தொடர்ந்து ஒரு நாள் பேசிட்டாரு, ஓகே அது வேற விஷயம். தொடர்ந்து பேசுவாரா?
ராகுல் காந்திக்கு இது பிடிக்கலைங்க, நிறைவா சுருக்கம். இந்த மாதிரி இவர் Okay, sir. பேசுறது பிடிக்கலன்னாக்கா அதுதான் நம்ம நேரம் குறைவா தொடர்ந்து இருக்கு, sir. பேசிட்டு இருப்பாரா? ஓகே. இப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு காங்கிரஸ் கேட்கறத வந்து மக்களுக்காக உழைக்காத கட்சி தேர்தல் நேரத்தில் கேட்குதுன்றாரு. கடந்த தேர்தலில் மக்களுக்காக உழைக்காத கட்சிக்கு தான் 10% சீட்டு கொடுத்தோம், 25. அதே 2011 25% சீட்டு திமுக கொடுத்துச்சு, 63 சீட்டு கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்காக உழைக்காத கட்சிக்கு சீட்டு மட்டும் கொடுப்போம், ஆனால் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. பட் அவசியம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, அதிமுக திமுக வேறுபாடு என்னன்னா, அதிமுக 130 சீட்டுக்கு கீழே கூட்டணியில் நின்றது கிடையாது, 130க்கு மேலே தான் நின்றுருக்காங்க. அதே மாதிரி 130க்கு கீழே வென்றதும் கிடையாது, அதுக்கு மேலே தான் வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, அது கீழே வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் திமுக வந்து 2080 112 சீட்டில் நின்றாங்க, 2006 128 சீட்டில் நின்றாங்க, 2011 5 வருட ஆட்சிக்கு பிறகு கலைஞர் 119 இடத்துல தான் நின்றார். அப்போ 3 தடவையும் மைனாரிட்டி லெவலில் தான் நின்றதே. அப்புறம் வென்றதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2006 வந்து 96 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. 34 சீட் அப்போ ஜெயிச்சிருந்த காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்கல. அப்போ கணிசமான தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு. இன்னொன்று, மத்தியில் கணிசமான நேரத்தில் காங்கிரஸ் பங்கு கொடுத்துருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், 2014 காங்கிரஸால இந்தியாவில் வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியல, 44 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. தலைமை கேட்கல இல்ல, இங்க லோக்கல்ல கேட்டாங்க, காங்கிரஸ் மறுக்கவும் இல்ல, காங்கிரஸ் தலைமை மறுக்கவும் இல்ல, அதாவது காங்கிரஸ் தலைமை மறுக்கவும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் கேட்டாங்க, காங்கிரஸ் தலைமை மறுக்கவும் இல்ல. அதுதான் மோடி கொடுக்கறாரு, ராகுல் காந்தி மறுக்கவும் இல்ல. மோடி சொல்றேன் சார், இல்ல, அதற்கான பேச்சுவார்த்தை யார் பாராளுமன்றத்துக்கு ஐயா நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன், கொஞ்சம் இருங்க. பாராளுமன்றத்துக்கு 2014 44 இடங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக கூட ராகுல் வர முடியல. நீங்க 2019 என்ன செய்தீங்க, 9 சீட்டு கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல். 9 சீட்டு கொடுத்த பிறகும் 52 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. அகில இந்திய அளவில் தொடர்ந்து 2வது முறையா எதிர்க்கட்சி தலைவராக கூட ராகுல் வர முடியல. அப்ப 2024 என்ன செய்யணும், ஒரு கணிசமான தொகுதியை கொடுக்கணுமா இல்லையா நாடாளுமன்றத்துக்கு? காங்கிரஸுக்கு எங்க தயவு தேவைன்றதுக்காக அதே 9 தான் கொடுத்தீங்க. ஏதோ அவங்களுக்கு 99 ஜெயிச்சு எதிர்க்கட்சி இல்ல, எதிர்க்கட்சியோட வந்திருக்க முடியாது. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க முதலமைச்சர் ஆகணும். அப்ப எங்க கிட்ட மட்டும் சக்கையை கொடுத்துட்டு சாரை நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த முறை சுருக்கமா 2 வரியில அதை வந்துட்டு செல்வம் நம்மளுடைய பொன் வில்சன் வந்து அது யார்கிட்ட சொல்லணும், எடப்பாடி கிட்ட சொல்லி நிறைய சீட்டை வந்துட்டு பாஜக கிட்ட அப்படின்னு சொல்லணும். நீங்க ஸ்டாலின் கிட்ட சொன்னா நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க சொல்ல அவசியம் கிடையாது. அது நீங்க ஒப்புதல் வந்து ஆட்சியில பங்கு இல்லைன்னா சீட்டு கூட வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொதுவெளியில சார் சொன்ன மாதிரி பொதுவெளியில வந்து சாதாரண ஆட்கள் பேசல, காங்கிரஸில் இருக்க முக்கிய பொறுப்பாளர்கள் எம்பி போன்றவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை வந்து திமுக மேலே கொடுக்கும்போது திமுக வந்து அவங்க காக்க வைக்கிறதுல ஒன்றும் இது கிடையாது. அப்போ அவங்க அதாவது இப்போ ஒன்றும் நேரமும் இருக்குது, ஆனால் அவங்க உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே வந்து கமிட்டி போடணும், உடனே பேச்சுவார்த்தை நடத்தணும், உடனே சீட்டை எவ்வளோன்னு சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இப்போ வந்து அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில், சார் வந்து சொன்னார் அதிமுகவில் வந்து அவங்க தான் இப்போ வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற இதில் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் இங்கே ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாஜக கூட்டணியில். ஆனால் பாஜகவுடைய வரலாறு வந்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பீகார் இது மாதிரி வலுவாக ஓட்டு வாங்கி இருக்கிற கட்சிகளில் கூட கூட்டணி வச்சு அவங்கள வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்தது தான் அவங்களுடைய வரலாறு. அதனால் வந்து இங்கே நாங்கள் எங்கள்கிட்ட தான் வாக்கு வங்கி இருக்குது, அதனால் நாங்கள் சொல்கிறதா அவங்க கேட்பாங்க அப்படின்றது வந்து பாரதிய ஜனதா. நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.